நீங்க போங்க. ஓகே சார். எங்க சார் போனீங்க? எப்படி தேடிட்டு இருக்காரு? சார் எங்க இருக்காரு? உள்ளதான் இருக்காரு. நான் உன்னதான் தேடிட்டு இருந்தேன். இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? அதான் என்ன கொல்ல அனுப்பிச்சீங்களா, அவங்கிட்ட இருந்து தப்பிச்சுதான் இங்க வந்து நிக்கிறேன். கொல்ல வந்தாங்களா? யாரு? யாரு? யாரு சொல்லு. உன்னை கொல்ற அளவுக்கு உனக்கு யாரு எதிரிங்க இருக்காங்க? நாம நம்ம உடனே இத போலீஸுக்கு தெரியப்படுத்தலாம். உனக்கு உனக்கு ஒன்னும் அடிபடலையே? இல்ல, ஏன்? நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நாம விசாரிக்கலாம். நீ நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. போ. பணமும் போச்சு, மாட்டவும் செஞ்சிட்டோம். என்ன அவர் எதுக்காக கொலை பண்ணணும்? என்ன காரணமா இருக்கும்? அலெக்ஸ் சார் தான் காரணம்னு அவனுங்க சொன்னானுங்க. ஆனா இவரு எதுக்காக என்ன கொலை பண்ணணும்? சரத் சார், என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்கீங்க. நீ என்னை எப்படி பாக்குற? அது என்ன உனக்கு தெரியாதா? நீனா எனக்கு உயிர். மத்தவங்கள விட உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயம் உங்க அப்பா தெரியுமா? தெரியுமே. நேரே வரும்போது டேடியும் உன்கிட்ட பேசுறேன்னு சொன்னாரு. என்னால உன்னை அப்படி பார்க்க முடியாது. சரத், இங்க பாரு, உங்க அப்பா இதுவரை எனக்கு நிறைய உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்காக நீ சொல்ற மாதிரி என்னால நடந்துக்க முடியாது. ஏன்னா நான் உன்னை என் ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். டேய், அவன் உயிரோட என் முன்னாடி வந்து நிக்கிறான்டா. என்ன நோண்டி நோண்டி கேள்வி கேட்கிறான். என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே ஆம்பளன்னா சொன்ன வார்த்தைய காப்பாத்தணும். அவனை இந்த ஊர்ல இருந்து விரட்டுறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு பணம் கொடுத்தது. சொன்னீங்கன்னா அதை செய்யணும். அதை விட்டுட்டு அவன் கையால அடி வாங்கிட்டு என்கிட்ட கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது, புரியுதா? என்னது? இத பாரு, ஷரத்தை எப்படியாவது கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல இருந்து நீங்க விரட்டி அணுங்க, அது போதும் எனக்கு. அதாவது என் பொண்ணு கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவன் இந்த ஊர்ல இருக்க கூடாது. டேய், நானா விரட்டி விட்டா என் பொண்ணுக்கு என் மேல சந்தேகம் வந்துரும்ல? டேய், எனக்கு என் பொண்ணோட எதிர்காலம் தாண்டா முக்கியம். சரி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. happy birthday. Happy birthday. எல்லாம் கிராண்டா இருந்துச்சுல்ல? ஒருவேளை டாடி வருத்தப்படுவாரோ? ஆமா, டாடி கஷ்டப்படுவார்ல. என்னம் அது? உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? யார்கிட்ட? யாரோடவா? அந்த ஷரத் கூட தான். அது டாடி, அது வந்து உனக்கு ஷரத் ரொம்ப பிடிக்குமா? ஆமா.
ஆனா அது சரத்துக்கு தெரியாது. ஓ. சரி, இத பத்தி நீ அவங்கிட்ட எதுவும் சொல்லாத. உனக்காக நானே இத பத்தி அவங்கிட்ட பேசுறேன். ம்? என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என் கடமை. ஏய், நீ எந்த கதையும் சொல்ல வேண்டாம். எல்லாத்தையும் நான் I never expect from this you, Daddy. அம்மாடி, நான் வந்து நீ என்ன அம்மாடி. உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னா அலெக்சாண்டர் கிட்ட உனக்காக நான் பேசுறேன். சின்ன வயசுல என் கையை பிடிச்சி நடந்த குழந்தைங்க. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவளோட ஜாதி, அவளோட பணம், அவங்க அப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாருங்க. அவளுக்கு நிச்சயமா என்னோட நல்ல பையன் கிடைப்பான். நான் நாளைக்கு ஊருக்கு போறேன். நீங்க கவலைப்படாம இருங்க சார், எல்லாம் சரியாயிடும். அக்கா, நீங்க என்ன சாருலாம் கூப்பிட வேண்டாம். நீங்க அப்படி கூப்பிட்டீங்கன்னா எனக்கு ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரி தோணுது. உங்களுக்கு தெரியாத பல ரகசியங்கள், வருத்தங்கள்னு என் மனசுக்குள்ள நிறைய இருக்கு. ஆனா அது சரி வராது. சரி அக்கா, நான் கிளம்புறேன். ட்ரெஸ் பொருள் எல்லாத்தையும் பேக் பண்ணணும். சரி அக்கா, நானும் கிளம்புறேன். அலெக்சார் கிட்ட கொஞ்சம் நான் பேசணும். அம்மா, நான் கிளம்புறேம்மா. பாவம் அந்த பையன். ஆமாமா. என்ன செல்லம், திரும்ப வந்துட்டியா? நீங்க இருந்து போயிடு. ஐயோ, நீங்க வேற உடம்பு சரியில்லாம இருக்கீங்க. நான் வேற ஏதாவது பேசி மனசை கஷ்டப்படுத்த விரும்பல. இவ்வளவு நாள் நான் உங்க எல்லாரையும் பாத்துக்கிட்டேன்ல, அன்னைக்கு நான் எதை பத்தியும் கவலைப்பட்டதே கிடையாது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வளர்ந்து வர 3 அல்போன்சா மாம்பழம் இருக்கேங்கிறது தான். என் குடும்பத்தையே நாசம் பண்ண வேண்டா. நீ 23 வருஷமா நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன்டா. உன் குழந்தை மாதிரி நீ பாத்துக்கிறேன்னு சொன்னதுனால தானே. இதுக்கு மேல என்னால முடியாது. என் பசங்க கிட்ட எல்லா உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் தான் என் உயிர் போகும். ஓஹோ, நீ போடா. இனிமே என் ஜென்மத்துல உன்னை நான் பார்க்கவே கூடாது. ஏதோ பாழா போன நேரத்துல ஏதோ உன் மேல எனக்கு தோண ஆசைனால என் வாழ்க்கைய போச்சு. இனி என்னால தாங்க முடியாது. என் பொண்ணு ஏதாவது பண்ண போடா வெளியே. நான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன் மூத்த பொண்ணு இருக்கால, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ எனக்கு வேணும்.
ஏய் எதுக்காக இங்க வந்த? டேய் முத்து, நீ திரும்ப வந்துட்டல? எதுக்கு இங்க வந்த? ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. இனிமே இந்த ஊர்லயே உன்னை பார்க்க கூடாது. டேய் தள்ளுறா, தள்ளி போவ. என்ன எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டு வச்சிருக்கீங்க? அம்மா 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 எந்திரிங்கம்மா. அம்மா அம்மா